நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு 1 பவுன் தங்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். டேய் சிவா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த ஃபுல் பாட்டில்ல நான் 2 ரவுண்ட் தான் குடிச்சிருக்கேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் குடிச்சிட்டா என்னடாச்சு உனக்கு? நீ இப்படி எல்லாம் குடிக்க மாட்டியாடா? பிசினஸ் பார்ட்டில கூட லைட்டா தான் குடிப்ப. அப்படி இருக்கிற நீ இன்னைக்கு ஏன்னா இப்படி குடிக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? என் லைஃப் ராங் ரூட்ல போயிடுச்சுடா. எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. சூசைட் பண்ணிக்கல போல இருக்கு. டேய் சிவா, ஏடா பேசுற? நீ ஏன்டா சூசைட் பண்ணிக்கணும்? உனக்கு இந்த எண்ணம் எப்பறம் வந்துச்சு? விருப்பப்பட்டவளோட வாழவும் முடியாம, அவ கிடைக்கலன்னு சாகவும் முடியாம, விருப்பமே இல்லாத பொண்ணோட நான் வாழ போறத நினைச்சு துடிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. டேய், நீயே உண்மைய சொல்லு. காலேஜ் டேஸ்ல எவ்வளவு பொண்ணுங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். எதுக்கு? அவங்க யார் மேலே எனக்கு லவ் அஃபெக்ஷனே வரல. ஆனா என் வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த என்னோட சக்தி இருக்காள, சக்தி, அவளை பார்த்த அன்னைக்கு அவ மேல இனம் புரியாத லவ் அஃபெக்ஷன் வந்துருச்சுடா. எனக்கு லைஃப் பார்ட்னர் ஒருத்தி வந்தா அது என்னோட சக்தியா தான் இருக்கணும்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? அப்புறம் வீட்டுல சொல்றதுக்கு என்னடா தயக்கம்? அதுதான்டா பிரச்சனை. என்னோட அம்மாக்கு சக்தியை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுடா. நான் சொன்னா என்னால சக்திக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு சொல்ல தாங்கிக்கிட்டே இருந்த நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியத போச்சுடா. ஏடா சொல்ற? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டியா? ஆமாடா. அதான். அப்புறம் இந்த விஷயத்த எப்பதான்டா சொல்ல போற? இல்லடா, சக்தி எல்லாரோட சம்மதத்தோடையும் அவளை கல்யாணம் பண்ணணும் தான் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சேன். அவகிட்ட அது கட்டின தாலிய கட்டவும் சொல்லிட்டேன்டா. என்னடா நீ த்ரில்லர் ஃபிலிம் மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்துட்டே இருக்க? சரி, அப்புறம் எதுக்கு அனிதாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்ச? அதுதான்டா நான் பண்ண இன்னொரு தப்பு. அந்த தப்பால அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன்டா. அப்படி என்னடா நீ தப்பு பண்ணிட்ட? அதையும் சொல்றேன்டா, அதையும் சொல்றேன். ஒரு நாள் எங்க கிளையண்டோட பர்த்டே பார்ட்டி. அப்போ நான் அப்பா எனக்கு தலை சுத்துறா சாமி. பாவண்டா நீ. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அனிதாவை நான் கல்யாணம் பண்ணா கூட என்னால சந்தோஷமா வாழவே முடியாதுடா. ஏய் சிவா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குடா. உன் பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். டென்ஷன் ஆகாத, தைரியமா இரு. சரி சிவா, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் பில் பே பண்ணிக்கிறேன். மறக்காம வீட்டுக்கு போனதே எனக்கு கால் பண்ணு. உன் போனுக்காக வெயிட் பண்ணுவேன். பார்த்து போயிட்டு வா. ஏய், உனக்கு புரியாதுடா என்னோட வலி என்னன்னு.
வெயிட்டர். ம். என்ன வாழ்க. சாமி, என் மனவேதனை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சிவா சாரன் நானா என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். எதுக்காக அவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு? அந்த இன்ஸ்பெக்டரால தான் இது நடந்ததுன்னா அவர் ஏன் இதுக்கு ஒரு காரணமா இருக்கணும்? எனக்கு தாலி கட்டின சிவா சார் இப்ப சந்தோஷமா இருக்காரு. இதுக்கு காரணமா இருந்த இன்ஸ்பெக்டர் சந்தோஷமா இருக்காரு. இந்த தாலியை சுமந்துட்டு இருக்கிற நான் மட்டும்தான் தினம் அழுதுகிட்டே இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்க? சிவா சார் அனிதா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க போறாரு. அப்படின்னா இந்த மதிப்பில்லாத தாலிய நான் மட்டும் ஏன் சுமந்துட்டு இருக்கணும்? இது என் கழுத்துல இருக்கிறதுனால தானே சிவா சார் எனக்கு சொந்தங்கிற நினைப்பு எனக்கு வருது. இது இல்லைன்னா அந்த நினைப்பு எனக்கு வராதுல்ல. நான் அந்த தாலியை கழட்ட நினைக்கிறப்பெல்லாம் சிவா சாருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது. அதுக்காக தான் இதை கழட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். சிவா சாருக்கு ஆபத்து இல்லாம இந்த தாலியை என் கழுத்துல இருந்து இறக்குறதுக்கு நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்.